ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ட்வின் ஃப்ளேம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம இந்த டாப்பிக்கை பற்றின டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்வின் ஃப்ளேம்ஸ்னா யாரு, அவங்க எப்படி உருவாகுறாங்க, இந்த பூமிக்கு எதுக்காக வராங்க, என்ன காரணத்துக்காக வராங்க, எப்படிப்பட்ட குடும்பத்தை அவங்க பிறக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்கும், ட்வின் ஃப்ளேம் சைல்டு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் நடக்கிற மாற்றங்கள், ட்வின் ஃப்ளேமுடைய குழந்தை பருவம் எப்படிப்பட்டதா இருக்கும், இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே விரிவான பல தகவல்களை ப்ரீவியஸ் வீடியோக்களில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி பற்றின நிறைய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பூமியில் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான். அது ரொம்ப ரொம்ப தவறு. தனிப்பட்ட சோல் ஜெர்னிஸும் இருக்குது. அதில் அவங்களுக்கு கப்பிள்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அது ஒரு செல்ஃப் ஜெர்னியாக மட்டும்தான் இருக்கும். அதாவது தனிச்சு பயணம் பண்ணக்கூடிய ஜெர்னியாக மட்டும்தான் அது இருக்கும். அவங்களுக்கு அவங்களோட கர்மா படி சரியான நேரத்தில் அவங்களுக்கு குண்டலினி ஆக்டிவேஷன் தன்னாலேயே நடக்கும். நிறைய பேருக்கு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி பற்றின மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய டேரட் கார்டு ரீடர்ஸ் அவங்க கிட்ட சந்தேகத்தோட வரவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிறதா சொல்லிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நிறைய விதமான சோல் ஜெர்னிஸும் நம்ம இடத்துல இருக்கு. வெறும் ட்வின் ஃப்ளேம் கப்புள் ஜெர்னி மட்டுமே இருக்கிறது இல்லை. அப்படி சொல்லணும்னா சோல்மேட் ஜெர்னியும் இருக்கு, கார்மிக் ஜெர்னியும் இருக்கு, நமக்கு சோல் ஃபேமிலிஸும் இருக்காங்க, சோல் அலைஸ் அதுவும் இருக்கு, ஒரு ஹையர் செல்ஃப்கான ஜெர்னியும் இருக்கு. அதில் குண்டலினி ஆக்டிவேஷன் மட்டுமே இருக்கும், செல்ஃப் ஜெர்னியாகவும் அது இருக்கும். ஸோ ரொம்ப நிறைய ஜெர்னிஸ் இருக்கு. அதே மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொன்றும் யூனிக்காக தான் இருக்கும். நீங்கள் இதில் எந்த ஜெர்னியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதை பற்றின சில ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். அதில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி டவுட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சில செல்ஃப் சோல் ஜெர்னிஸ் கான்செப்ட் பற்றி சொன்னால் அவங்க எல்லாம் தனியாகவே அவங்க ஜெர்னியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சில சோல்ஸ் தன்னை அவங்களோட சோல்ஸ் கூட பேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேற வேற யூனிவர்ஸ், வேற வேற லெவல்லையும் இருப்பாங்க. அந்த மாதிரியும் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் இருக்கிறாங்க. ஒரு சோல் ஹையர் லெவல்லையும் இன்னொரு சோல் லோவர் லெவல்லையும் இருப்பாங்க. ஒருவேளை லோயர் லெவல் சோல் ஹையர் லெவலுக்கு இந்த லைஃப் டைம்ல பர்த் எடுத்தும் வரலன்னா மறுபடியும் இந்த எர்த்தில் லோயர் லெவல் சோல் பர்த் எடுப்பாங்க. அவங்களுக்காக அவங்களோட ஹையர் லெவல் சோலும் பர்த் எடுப்பாங்க. இப்படி ட்வின் ஃப்ளேம் ஜெர்னிலேயே டிஃப்ரெண்ட் சோல் லெவல் பர்த்ஸும் இருக்கும், அதாவது பிறப்பும் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு ட்வின் ஃப்ளேம் சோல்ஸும் எல்லா யூனிவர்ஸையும் கிராஸ் பண்ணிட்டு நிறையவே இன்டர் கனெக்டடாக இருக்கிற டிஃப்ரெண்ட் சோல் மிஷன்ஸோட ஒரே டைம்லைனில் டிவைன் கைடன்ஸோட வாலண்டியராக பிறக்கிற ட்வின் ஃப்ளேம்ஸும் இருக்காங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியில் ஒன்று தான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியும். இதை பற்றின சில டீட்டெயில்ஸை மறுபடியும் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கேன்.
ஓகே, இப்போ நம்ம ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்களோட லைஃப் ஜெர்னியில் ஆரம்பிக்கிற வீடியோவை, அதாவது ட்வின் ஃப்ளேம்ஸ் லைஃப் ஸ்டைலை பற்றி பார்க்கலாம். ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கிறவங்கள ஒரு சோல் டிவைன் மேஸ்குலின் அண்ட் இன்னொரு சோலை டிவைன் ஃபெமினைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் இங்கே ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லணும்னு விரும்புகிறேன். எப்போ எல்லாம் நம்ம டிவைன் மேஸ்குலின் அல்லது டிவைன் ஃபெமினைன் பற்றி மென்ஷன் பண்ணுறனோ, இங்கே எந்த விதமான ஜெண்டர்ஸை பற்றின பேச்சே இருக்காது. இங்கே மேல் ஃபீமேல் பற்றியெல்லாம் எந்த ஜெண்டர் சம்பந்தமான பேச்சும் கண்டிப்பாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபெமினைனாக இருந்து, அதாவது ஃபீமேலாக இருந்து மேஸ்குலின் எனர்ஜியில் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு டாமினண்ட்டாக இருக்கீங்க, அரகண்ட்டாக இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி எனர்ஜியில் இருந்தீங்கனாலே ஒரு ராயல்ட்டியோடவோ ஒரு ஈகோயிஸ்டிக்கான எனர்ஜியோடவோ ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களையும் மேஸ்குலினாக தான் கவுண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் நோ மேட்டர். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஒரு மேலாக இருக்கீங்கன்னா, மேல் பாடியில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய சோல் அதோடைய எனர்ஜி ஃபெமினைன்னா, அப்போது நம்ம ஃபெமினைன் அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது டிவைன் ஃபெமினைன் அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே சோல் ஜெர்னிஸ் பற்றின பேச்சு தான் பேசுகிறோம். இங்கே எந்த விதமான பாடியை பற்றின ஜெண்டர் பற்றின ஒரு சாதாரணமான பேச்சு எதுவுமே இங்கே இல்லை. ஸோ எப்போ எல்லாம் நம்ம மேஸ்குலின் ஃபெமினைன் பற்றி பேசுகிறோமோ அப்போ எல்லாமே அந்த எனர்ஜிஸை பற்றி தான் பேசுகிறோம். சோலை பற்றின பேச்சாக தான் இருக்கும், பாடி பற்றின பேச்சாக இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களை மேலாவோ ஃபீமேலாவோ மட்டுமே யோசித்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நீங்கள் சோல் கான்ஷியஸோட மட்டுமே இந்த வீடியோவை பார்க்க முடியும். ஜெண்டர் பற்றி பார்க்காதீங்க. அது எதுவாக இருந்தாலும் எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி 5D வேர்ல்டில் இருக்கும்போது ஒரே ஆன்மாவாக இருக்கிற ட்வின் ஃப்ளேம்ஸ் டிவைனோட ஆர்டர்னால அவங்களோட செல்ஃபை ரெண்டாக பிரித்து இந்த 3D வேர்ல்டுக்கு ஒரு சோல் மேலாவோ இன்னொரு சோல் ஃபீமேலாவோ வரும். மறுபடியும் சொல்கிறேன், அது எந்த ஜெண்டர் பாடியாக வேணும்னாலும் இருக்கலாம். இது உங்களுக்கெல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது டிவைன் மேஸ்குலின் டிவைன் ஃபெமினைன் அவங்க நேமே ஏன் டிவைன்னு சேர்த்து சொல்கிறோன்னா, இவங்க ரொம்பவே பியூர் எனர்ஜியில் இருப்பாங்க, ரொம்ப டிவைன் குவாலிட்டிஸோட இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் எப்போ 3D வேர்ல்டுக்கு பர்த் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா சத்திய யுகம்ல. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த உலகம் ஆரம்ப ஸ்டேஜில் சத்திய யுகமாக இருந்து, அடுத்ததா திரேதா யுகமாக இருந்து, அடுத்ததா துவாபர யுகமாக இருந்து, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலியுகமாக மாறி இருக்கு. அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க யுகம்தான் அது. ஸோ இப்போ ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்களோட லைஃப் ஆரம்ப ஸ்டேஜில் சத்திய யுகத்தில் தான் ஆரம்பிக்கும். அதாவது 3D வேர்ல்டுக்கு அப்படி தான் அவங்களோட வருகை ஆரம்பிக்கும். சத்திய யுகத்துக்கு வரும்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா டைட்டீஸ், அதாவது தெய்வங்களா, தேவி தேவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க. டிவைன் சோல்ஸ் ஃபார்மில் தான் இங்கே பிறக்கிறாங்க. இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள நமக்கெல்லாம் எப்படி தெரியும்னா, பல்வேறு புராணங்கள்ல பல தெய்வீக ஜோடிகள் இரட்டை சுடர்களா, அதாவது ட்வின் ஃப்ளேம்ஸா கருதப்படுறாங்க. அது ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பையும் 2 உடம்புகள்ல வசிக்கிற ஒரே ஆன்மாவையும் குறிக்கும். சில குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளா பார்த்தோம்னா ராதா கிருஷ்ணர், சீதா ராமர், சிவன் பார்வதி மற்றும் விஷ்ணு லக்ஷ்மி இவங்களெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி
தெய்வங்கள் மாதிரி தான் சத்திய யுகம்ல ட்வின் ஃப்ளேம்ஸ் இவங்களோட பிறப்பும் ரொம்பவே டிவைன் பர்த்தா இருக்கும். இவங்களையும் காட் அண்ட் காடஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த மாதிரி தெய்வ குணங்களோட இருப்பாங்க. அவ்வளவு அதிகமான டிவைன் குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதனால தான் இவங்க நேமே டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லணும்னா, முதல்ல இவங்க பிறக்கும் போதே இவங்களோட ஜர்னி அங்கேயே தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இப்படியே பல யுகங்கள் கடந்து இந்த யுகத்துக்கு, அதாவது கலியுகத்துக்கு வரும்போது டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி சேம் ஹையர் லெவல் வைப்ரேஷன் ஸ்டேட்ல தன்னோட எல்லா கர்மாவையும் கிளியர் பண்ணிட்டு ஹையர் வைப்ரேஷனோட 5D வேர்ல்டுக்கே போயிடுவாங்க. ஆனால் தன்னோட இன்னொரு சோல் இன்னும் லோயர் லெவலில் 3D வேர்ல்ட்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி லோ ஸ்டேட்டில் மட்டுமே இருக்கும். ஏன் இந்த டிஃபரன்ஸ்னா, எப்பவுமே டிவைன் மாஸ்குலின் எனர்ஜியில் இருக்காங்க இல்லையா, அவங்க நேச்சராகவே ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. இந்த ஃபெமினைன் நேச்சராகவே ரொம்பவே இமோஷ்னலாக இருப்பாங்க. இவங்க ரொம்பவே இமோஷ்னலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை யார் கூடயாவது பேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம் சோல்ஸ் பேர் அப்போ ஆவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மிஷனே அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க பேர்டு சோல்ஸாக இருக்கிறவங்க. ஆல்ரெடி எல்லா சோல் நாலேஜஸ் அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி டிவைன் கிட்ட மர்ஜ் ஆனவங்க. ஸோ அவங்க பேராகவே இந்த பூமிக்கு வருவாங்க. அவங்க ஜெர்னியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட டெஸ்டினிலே எப்பவுமே யூனியன்ல இருக்கணும் அப்படின்னு மட்டுமே எழுதியிருக்கும். அதே சமயம் அந்த ஃபெமினைன் எனர்ஜியும் தன்னை மறந்து இந்த பூமிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட கார்மிக் ஃபேமிலிஸ் அண்ட் கர்மா மூலியமா எனர்ஜி டிப் வரும். பிகாஸ் ஃபெமினைன் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான். நிறைய யூடியூப்ல உங்களுக்கு சொல்லுவாங்க ரீடர்ஸ், ட்வின் ஃப்ளேம்க்கு யூனியன் நடக்கிறது இல்லைன்னு. இது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது எப்படிப்பட்ட கண்டிஷனில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் பேசலாம். அது எந்த மாதிரி விஷயத்தில் டிபெண்ட் ஆகுது அப்படின்னும், அவங்களுக்கு யூனியன் நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னும், இந்த பேர்த்தில் நடக்குமா இல்லை நெக்ஸ்ட் பேர்த்தில் நடக்குமானும், இந்த மாதிரியான சந்தேகத்துக்கு கிளாரிட்டி இந்த சீரீஸில் டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். பட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஜெர்னி பற்றியும் ஒரு ஃபேஸ் பற்றியும் பேர்த்தில் இருந்து அவங்களோட அடல்ட்ஹுட்ல இருந்து டெத் வரைக்கும் நம்ம எல்லா ஜெர்னியை பற்றியும் கவர் பண்ணுவோம். ட்வின் ஃப்ளேமுடைய லைஃப்பை பற்றி. ஸோ இங்கே டிவைன் மாஸ்குலின் தன்னோட டிவைன் ஃபெமினைனுக்கு சப்போர்ட் கொடுக்க அகைன் இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வராங்க. இப்போ எர்த்துக்கு வரும்போது கர்மாவெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது டிவைன் ஃபெமினைன் எனர்ஜியில் சின்னதாக ஒரு டிப் இருக்கும். யூனிவர்ஸ் எனர்ஜியில் ஃபெமினைன் எனர்ஜியில் டிப் வர்றதால இந்த ஃபெமினைன் எனர்ஜி ரொம்பவே இமோஷ்னலாக இருப்பாங்க, கொஞ்சம் அன்ஸ்டேபிளாகவும் இருப்பாங்க. இந்த ஃபெமினைன் எனர்ஜி அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டிக்காக அவங்க டிவைன் மாஸ்குலினை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேர் சோல்ஸாக இருக்கிறவங்க. ஆனால் டிவைன் ஃபெமினைன் மட்டும் 3D வேர்ல்டில் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். மாஸ்குலின் எப்பவும் ஸ்டேபிளாக இருப்பாங்க. இந்த டிவைன் மாஸ்குலின் எப்பவுமே அசண்டட் ஸ்டேட்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு ரொம்பவே ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஆனால் டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்க லெஸ் அசண்டட் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா,
தன்னோட லோ அசெண்டட் டிவைன் ஃபெமினைனை மறுபடியும் ஹையர் லெவலுக்கு கொண்டு போகணும். அவங்களோட சோல் பர்பஸை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். யூனியனுக்கு ரிட்டர்ன் டு காட் டிவைன் கூட மறுபடியும் மர்ஜ் ஆகணும். அதுக்காகவே டிவைன் மேஸ்குலின் மறுபடியும் 5D வேர்ல்டுல இருந்து 3D வேர்ல்டுக்கு பிறப்பெடுக்கிறாங்க. தன்னோட ஹையர் லெவல் எனர்ஜியை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஏன்னா 3D வேர்ல்டுக்கு வந்தா அவங்களும் இந்த கர்மாக்கல்ல ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி பண்ணும்போது டிவைன் மேஸ்குலின்ஸும் ஸ்ட்ரகிள்ஸை நிறையவே ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படித்தான் டிவைன் மேஸ்குலின் இந்த பூமிக்கு வராங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நானும் என்னோட ஹையர் அசண்டட் நேச்சரை விட்டுட்டு லோயர் அசண்டட் நேச்சருக்கு போறேன். நானும் என்னோட டிவைன் ஃபெமினைன் கூட 3D வேர்ல்டுக்கு போறேன். அப்போதான் நானும் என்னோட டிவைன் ஃபெமினைனுக்கு சப்போர்ட் பண்ணி கூட சேர்ந்து 3D வேர்ல்டுக்கு போய் 3D யூனியன்ல நாங்கள் 2 பேரும் ஒன்னாவே எங்க ஜெர்னியை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிவைன் கிட்ட போய் சேர முடியும் அப்படின்னு அங்க இருந்து 3D வேர்ல்டுக்கு வருவாங்க. இப்படிதான் ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய பிறப்பு ஆரம்பிக்குது. ஸோ இப்படிதான் இவங்க 2 பேரும் ஒரே டைம் லைன்ல பிறந்து வராங்க. இவங்க ஜெர்னி தனித்தனியா அங்கேயே ஆரம்பிக்குது. டிவைன் மேஸ்குலின் வேற ஒரு இடத்துல பிறக்கிறாங்க, டிவைன் ஃபெமினைனும் வேற ஒரு இடத்துல பிறக்கிறாங்க. ஒரே இடங்கள்ல பிறக்கிறது இல்ல, பிறக்கவும் மாட்டாங்க. ஒன்னாதான் எர்த்துக்கு, அதாவது இந்த 3D வேர்ல்டுக்கு வருவாங்க. ஒன்னா ஒரே டைம் லைன்ல தான் பிறப்பாங்க. ஆனா இவங்க ஒரே வீட்ல இருக்கிறதுலாம் இல்லை, ஒரே ஊர்லயும் இருக்கிறது இல்லை. இவங்களோட சிட்டி வேறையா இருக்கும், கண்ட்ரி கூட வேறையா இருக்கும். இவங்களோட சிச்சுவேஷன்ஸ் அது கூட வேறையா நிறையவே மாறுபட்டு இருக்கலாம். அதே மாதிரி இவங்களோட ஜெர்னி தனித்தனியா மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம இவங்க கிட்ட என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்க 5D வேர்ல்டில் இருந்து 3D வேர்ல்டுக்கு 2 பேரும் சேம் டைம் லைனில் பிறந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம டிவைன் மேஸ்குலின் பற்றி பேசலாம். அவங்க பிறந்திருக்கிற வீடு அது மோஸ்ட்லி ஹையர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்கும். ரொம்பவே அதிகமாக ரிச்சாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்பவே ஏழ்மையாக லோ பாவர்ட்டி அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் பிறக்க மாட்டாங்க. இவங்க அதிகமாக ரிச் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே ஈஸியாக இவங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்தே இருக்கும். இவங்களோட ஸ்கூலிங் அண்ட் காலேஜஸ் கூட நல்லபடியாகவே அமைஞ்சிரும். எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த பிளாக்கேஜஸ் கூட அவ்வளவா இருக்காது. காசு சம்பந்தமான விஷயத்துலையும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. ஸ்கூல்ல படிக்கிறதுலையும் நல்லாவே இருப்பாங்க. ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. படிக்கிறது எழுதுறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே வரும். டிவைன் மேஸ்குலின் லைஃப்ல மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதே இல்லை. இந்த டிவைன் மேஸ்குலின் அவங்களோட கிளாஸ்மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ் இவங்களெல்லாம் விட ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. மற்ற பசங்க மாதிரி ரொம்ப பப்ளியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வச்சுக்கிட்டு தானாகவே பிளான் போட்டுக்கிட்டு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு அடிக்கடி வெளியில் போயிட்டு இந்த ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக மற்ற பசங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிவைன் மேஸ்குலின் இருக்கவே மாட்டாங்க. மற்ற பசங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பாங்க. மற்ற பசங்க மாதிரியான குவாலிட்டிஸ் டிவைன் மேஸ்குலின் கிட்ட கொஞ்சம் கூட இருக்காது. எதனாலனா இவங்க ரொம்பவே அசண்டட் சோல்ஸா இருக்கிறவங்க. அதனால இப்படி அசண்டட் சோலா இருக்கிறதுனால அவங்களோட எனர்ஜியை ப்ரிசர்வ் பண்ணிப்பாங்க. இவங்க எனர்ஜியை தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறதுல, காசிப்பிங் பண்றதுல,
அவங்க அங்க இங்கன்னு போறதுல அவங்களோட எனர்ஜியை கொஞ்சம் கூட ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க வளர்ந்து அடல்ட் ஏஜுக்கு வந்தாலும் தனியா இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்க தன்னோட எல்லா நேரத்தையும் நேச்சர்ல ஸ்பெண்ட் பண்றது தான் ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு அடல்ட் ஏஜ் வயசு பசங்களா இருந்தா பல விதத்துல அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த டிவைன் மேஸ்குலின் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம நேச்சர்ல இருக்கிறத தான் விரும்புவாங்க. ரதர் தென் இவங்க மற்றவங்க கூட சேர்ந்து காசிப்பிங் பண்றதுலயும் பார்ட்டிக்கு போறதுலயும் பார்ட்டி பண்றதுலயும் அவங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காம அதுக்கு பதில் தன்னோட எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுலையும் தன்னோட எனர்ஜியை ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுலையும் எப்போ பார்த்தாலும் நேச்சர்ல இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வாக் பண்றது ரொம்ப பிடிக்கும். கார்டன் இந்த மாதிரியான இடங்களுக்கு போறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு அப்பதான் எனர்ஜைஸ்டா ஃபீல் ஆகும். மவுண்டன்ஸ்ல நேச்சர்ல பீச்சஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது, ரிவர் சைட்ல இருக்கிறது, இந்த மாதிரி தான் டிவைன் மேஸ்குலின் ரொம்பவே நல்ல நேச்சர்ஸ் கூட தன்னை கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தோணும்னா எர்த்திங், அத நம்ம மதர் எர்த்துன்னு சொல்றோம். அவங்களோட ஃபெமினைன் எனர்ஜி அந்த நேச்சர் மூலியமா யூனியன்ல வர மாதிரி ஃபீல் ஆவாங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவும் ஃபீல் ஆகும் நேச்சர்ல இருக்கும் போதெல்லாமே. அவங்களுக்கு எப்படி தோணும்னா ஏதோ தன்னோட எனர்ஜி தன்னோட ஃபெமினைன் கூட மர்ஜ் ஆகுற மாதிரி தோணும். இத சமஸ்கிருதத்துல புருஷா அண்ட் பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புருஷா அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல ஆன்மா அப்படின்னு அர்த்தம். அது மேஸ்குலினை குறிக்கும். பிரகிருதி அப்படின்னா இயற்கையை குறிக்கும். இன்னும் ஆழமா சொல்லணும்னா சிவசக்தி மாதிரி பேலன்ஸா இருக்கிறவங்க. நான் அதுக்காக அந்த கடவுள்களை ரெஃபரன்ஸ்க்கு எதுவும் எடுக்கல. நான் இங்க சிவசக்தி அப்படின்ற வேர்டை மட்டும்தான் யூஸ் பண்றேன். சிவானா மேஸ்குலின் பார்ட், சக்தினா ஃபெமினைன் பார்ட். இந்த டிவைன் மேஸ்குலின் லைஃப்ல இப்ப வரைக்கும் டிவைன் ஃபெமினைன் வரல. இந்த ஃபெமினைனுடைய நேச்சர் என்னன்னா எல்லாத்தையுமே கொடுக்கறது, கிவிங் நேச்சர். அதுதானே எர்த்து. எவ்வளோ ஃபர்டைலா இருக்கும். என்னதான் நீங்க இந்த எர்த்துல விதைச்சாலும் அதை நமக்கு இன்னும் பல நல்ல விதமா நமக்கே தரது தான் செய்யும். அவ்வளோ ஃபர்டைலா இருக்கும். ஓகே, அது ரொம்பவே நேச்சர் கிவிங், ரொம்ப நர்ச்சரிங், கேரிங், லவ்விங், அஃபெக்ஷன். நீங்க எப்படிப்பட்ட விதைய போட்டாலும் கசப்பா அது தேவையில்லை அப்படின்னு நினைச்சு அப்படிப்பட்ட விதைய போட்டாலும் சரி, மாமரத்தோட விதைய போட்டாலும் சரி, அது மரமா வளர்ந்து உங்களுக்கு நல்லது தான் செய்யும். அது தரத தந்துதான் தீரும். அந்த அளவுக்கு ஃபர்டைலா இருக்கும். இதனால தான் நம்ம எர்த்த மதர் எர்த்துன்னு சொல்றோம். எப்படி ஒரு மதர் அவங்க குழந்தைகளுக்கு பிரதிபலன் பார்க்காம சர்வ் பண்றாங்களோ அப்படிதான் இந்த மதர் எர்த்தும் பிரதிபலன் பார்க்காம நமக்கு சர்வ் பண்ணுது. ஸோ நேச்சரோட கேரக்டர் ஃபெமினைன் கேரக்டரா இருக்கிறதுனால தான் எப்போ வரைக்கும் டிவைன் மேஸ்குலின் அவங்களோட டிவைன் ஃபெமினைனை சந்திக்காம இருக்காங்களோ அது வரைக்கும் அவங்க தன்னோட ஃபெமினைன் எனர்ஜியுடைய நீட்ஸை இந்த நேச்சர் கூட இருக்கும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. தன்னோட டிவைன் ஃபெமினைன் கூட யூனியன்ல இருக்கிற மாதிரி ஸ்டேபிளா ஃபீலும் பண்ணுவாங்க. ரொம்பவே தன்னை தானே பேலன்ஸ்டா ஃபீல் பண்ணிப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்கு கோபம் வந்தாலோ ரொம்ப அரகண்டா ஃபீல் ஆனாலோ அப்போ இவங்க வாக் பண்ணும்போது, எர்த்திங் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வெளியில நேச்சர்ல இருந்து இவங்க கூல் டவுன் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க ஃபெமினைன் எனர்ஜி இவங்களோட ஹை மேஸ்குலின் எனர்ஜியை பேலன்ஸ் அவுட் பண்ணிடும். அண்ட் இவங்களுக்கு ஸ்டெபிலிட்டியா ஃபீல் ஆகும். ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும்.
இவங்க ரொம்ப தனியாக இருக்க தான் விரும்புவாங்க. நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் விரும்புவாங்க. படிக்கிறது எழுதுறதெல்லாம் நல்லாவே இருப்பாங்க. அதிகமாக மற்றவங்க கூட பேச இவங்களுக்கு பிடிக்காது. அண்ட் இவங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிவைன் ஃபெமினைன் பற்றி பேசணும்னா, டிவைன் ஃபெமினைனும் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் வீட்டில் தான் பிறப்பாங்க. இவங்க ரொம்ப ஹையர் மிடில் கிளாஸில் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு டக்கு டக்குன்னு நினச்சது எல்லாமே கிடைச்சிடாது. இவங்க லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கும். இவங்களுக்கு ஸ்கூலிங்லாம் ஈஸியாக அமைஞ்சிரும், அவ்வளோலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. மணி ப்ராப்ளம்ஸ் அவ்வளோவா இருக்காது. அப்படியே வந்தாலும் தேவையான கேஷ் ஈஸியாகவே அரேஞ்ச் ஆகும் டிவைன் ஃபெமினைனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும். டிவைன் ஃபெமினைன் ஃபேமிலியில் சில ஃபேமிலிஸ் அடல்ட் ஏஜில் கூட சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, கார்மிக் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஆனால் சில ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட கர்மாவை பொறுத்து தான், அவங்க ஜெர்னியை பொறுத்து தான் அமையும். அதே மாதிரி இங்கே டிவைன் மேஸ்குலின் ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஃபேமிலியும் அவங்கள மாதிரியே இருப்பாங்க. இமோஷ்னலி கொஞ்சம் கோல்டாக தான் இருப்பாங்க. கட்லிங் பண்ணுறது, கேர் பண்ணுறது, லவ் கொடுக்கறது, ஹக் பண்ணுறது, அவங்க கூட நட்பாக இருக்கிறது, அவங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி டிவைன் மேஸ்குலின் ஃபேமிலியில் இருக்கிறது இல்லை. டிவைன் மேஸ்குலின் ஃபேமிலி அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபார்மல் வேலையே நடந்துப்பாங்க, அவங்களையும் அப்படிதான் நடத்துவாங்க. இப்போல்லாம் சில பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்க கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க இல்லையா? பட் சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்பவே டிசிப்ளின் வேல இருப்பாங்க. ஸோ டிவைன் மேஸ்குலின் பேரண்ட்ஸும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஃபேமிலியும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மேஸ்குலின் எனர்ஜி ப்ரிசர்வாக இருக்கிற மாதிரி. டிவைன் மேஸ்குலின் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அதையே தான் கற்றுக்கவும் செய்வாங்க. ரொம்பவே டிசிப்ளினாக எப்படி இருக்கணும், பவர், அத்தாரிட்டி, அதிகாரமாக, அசர்ட்டிவ், உறுதியாக எப்படி இருக்கணும் அப்படின்னும், இமோஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸையும் டிவைன் மேஸ்குலின் அவங்க ஃபேமிலி லைன்ல இருந்தே கொஞ்சம் அதிகமாகவே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதுதான் டிவைன் மேஸ்குலினுடைய ட்ரேட்ஸ். அதுவே டிவைன் ஃபெமினைன் ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் இமோஷ்னல் கைண்டில் தான் இருப்பாங்க. டிவைன் ஃபெமினைன் ஃபேமிலிஸ் கொஞ்சம் பப்ளி எனர்ஜியில் இருப்பாங்க. பசங்களை லவ் பண்ணுறது, பசங்களோட ப்ரியாரிட்டியை புரிஞ்சிக்கிறது, அவங்களுடைய கேரியருக்காக அவங்கள ரொம்ப ப்ரெஷரைஸ்ட் பண்ணாமல் அவ்வளோவா ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியும் சில ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அதனால் டிவைன் ஃபெமினைனும் ரொம்பவே அவங்களோட இமோஷனை ப்ரிசர்வ் பண்ணிக்கிற மாதிரி, அவங்க இமோஷன்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சில டிவைன் ஃபெமினைனுக்கு டாக்ஸிக் ஃபேமிலிஸும் இருக்கும். அவங்களோட இமோஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் கற்றுக்குவாங்க அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து. ஸோ டோட்டல் இமோஷ்னல் என்விரான்மெண்ட்டாக தான் இருக்கும் டிவைன் ஃபெமினைனுடைய ஃபேமிலி. அண்ட் ஸ்கூலிங்லையும் இவங்க நல்லா இருப்பாங்க. முதல்ல ஆவரேஜாக இருப்பாங்க, அப்புறமா இவங்களுக்கு புரிய வரும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு, அவங்களோட டிவைன் பர்பஸ் என்னன்னு தெரிய வரும்போது கம்ப்ளீட்டாகவே மாறிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு படிக்கிறது, எழுதுறது எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். எப்போ இவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஜெர்னி, செல்ஃப் டிஸ்கவரி நடக்குதோ, லைஃப் பர்பஸ் பற்றி தெரிய வரும்போது அப்போ தான் அந்த விஷயத்துக்காக படிக்கிறது, எழுதுறது எல்லாத்துலேயுமே ஒரு பிரகாசமான ஒளி மாதிரி ஒரு சக்தி அவங்க கிட்ட இருந்து வெளியில வரும். ஏன்னா அவங்களுக்கு தெரிய வந்துடும், எனக்கு ஹையர் லெவல் வைப்ரேஷன் எனர்ஜியில் அசன் பண்ணணும், இதுதான் என்னுடைய லைஃப் பர்பஸ்
அப்பதான் என்னுடைய சோல் பர்பஸை கம்ப்ளீட் பண்ணாதான் நான் டிவைன் கூடயும் என்னுடைய மாஸ்குலின் கூடவும் யூனியனுக்கு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுக்காக இவங்க ரொம்பவே மெனக்கெடுவாங்க. டிவைன் ஃபெமினைனுக்கு எதுவுமே பிளேட்ல சர்வ் மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. அதாவது ஈஸி டு கோ மாதிரி. லைஃப் சிச்சுவேஷன்ஸ்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தேவைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு தேவையானதே கிடைக்கும். அந்த மாதிரி இந்த டிவைன் மாஸ்குலினை பற்றி பார்த்தா அவங்க ஸ்கூலிங் முடிஞ்சிடும். டிவைன் ஃபெமினைனுக்கும் ஸ்கூலிங் முடிஞ்சிடும். டிவைன் ஃபெமினைன் ஆவரேஜாக தான் இருப்பாங்க. டிவைன் மாஸ்குலின் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஜாப் பண்ணுற டைம், அந்த டேர்ன் வரும்போது, பிஸ்னஸ் பண்ணுற டைம் வரும்போது, அப்போ வரைக்கும் இந்த 2 பேரும் சந்திச்சிக்க மாட்டாங்க. இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாஸ்குலின் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஜாப் ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிரும். பிளேட்ல சர்வ் மாதிரி. எப்போ காலேஜ் முடிஞ்சு வெளியே வராங்களோ உடனே காலேஜ் மூலியமாகவே பிளேஸ்மெண்ட்டும் கிடைச்சிரும். அந்த கம்பெனிலேயே ஜாபும் கிடைச்சிரும். கம்பெனியில் ப்ரமோஷன்ஸ் மறுபடியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சீனியராகவும் ஆயிடுவாங்க, பாஸாகவும் ஆயிடுவாங்க. இவங்களோட லைஃப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவங்க அசண்டட் சோல். இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இவங்களோட ஜெர்னி ஆரம்பிக்கிறது எப்போன்னா, இவங்க டிவைன் ஃபெமினைனை சந்திக்கிறதுக்கு அப்புறம்தான் இது எல்லாமே ஆரம்பிக்கும். அப்போதான் இவங்களுக்கு ட்ரிகர்ஸும் கிடைக்கும். அண்ட் இந்த டிவைன் ஃபெமினைன் இவங்களோட எனர்ஜி டிஎம் டிவைன் மாஸ்குலினை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே லோவாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் நிறையவே நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். இவங்க 2 பேரோட குவாலிட்டிஸ் என்னவா இருக்கும்னு இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ சைல்டுஹுட் பற்றி பேசணும்னா ஸ்கூலிங் முடிஞ்சிடும் டிவைன் ஃபெமினைனுக்கு. இவங்க இப்போ வரைக்கும் ஃபிகர் அவுட் செஞ்சிட்ருக்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னே தெரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. லாஸ்ட் எனர்ஜிஸ்லேயே தான் இருப்பாங்க. எப்போ இவங்களுக்கு அவங்களோட லைஃப் பர்பஸ் தெரிய வருதோ, எப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கைண்ட் ஆஃப் ஸ்டேஜ் அது வருதோ, எப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்குதோ, ஏதாவது சேனல்டு மெசேஜஸ் கிடைக்கும் டிவைன் கிட்ட இருந்து, அப்போ தான் இவங்களோட குவாலிட்டிஸ் தெரிய வரும். அதுக்கப்புறமா தான் அவங்களோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் கூடவே தெரிஞ்சிருக்காது, தெரியவே செய்யாது. ஏன்னா ஆல்ரெடி லோ எனர்ஜியில் இருப்பாங்க. அதனால் இவங்களோட லைஃப் பர்பஸே தெரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. என்ன பண்ணணுன்ற ஐடியாவே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டிவைன் மாஸ்குலின் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியும் இவங்க லைஃப்ல என்ன வேணும், என்ன பண்ணணும். ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்ரோச் பண்ணி அந்த வழியில தான் போவாங்க. அவங்களோட கோல் எல்லாத்த விட ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் டிட்டர்மைண்டாகவும் இருக்கும். எனக்கு இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னா பண்ணணும், வேற எந்த பேச்சுமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ப்ராக்டிக்கல் எனர்ஜியில் இருப்பாங்க நம்ம டிவைன் மாஸ்குலின். அண்ட் டிவைன் ஃபெமினைன் பற்றி எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். யூத் எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படி இவங்க மீட்டிங் நடக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணலாம். ஐ ஹோப் இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இவங்க 5D வேர்ல்டில் இருந்து 3D வேர்ல்டுக்கு அசென்ட் பண்ணுறாங்க, சத்திய யுகம் ஸ்டேஜில் ஆரம்பிக்குது அண்ட் அதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தனித்தனியாக அசென்ட் பண்ணுறாங்க அவங்களோட டிஃப்ரெண்ட் லைஃப் ஜெர்னிஸில்.
ஸோ இவங்களோட யூனியன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூடலாம். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.